சில நண்பர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு அந்நிய நுகம் போல இருப்பாங்க. அவர்கள் வழியாக பிசாசு பிடிக்கும். இங்க ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. எப்படி பேய் பிடிச்சதுன்னா, ஸ்கூல்ல இவருடைய ஃப்ரெண்டு மீன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கிறார். அந்த மீன் குழம்ப இவ சாப்பிட்டா. அவ்வளவுதான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேய் பிடிச்சிருச்சு. எப்படி இருக்குது பாருங்க. அப்ப அந்த பிசாசை துரத்தும் போது அது சொல்லுது, நானு இவளை பிடிக்கணும்னு வரல, இவ ஃப்ரெண்டுக்குள்ளதான் நான் இருந்தேன். அந்த மீன் குழம்பு இவ திறந்த உடனே கையை வச்சு எடுத்து தின்னா பாரு, இவ ஃப்ரெண்டுக்குள்ள இருந்து நான் இவக்குள்ள வந்துட்டேன். இவக்குள்ள வந்த பிறகு நல்லா இருக்கிறா, நல்லா இவ்வளவு அழகா தான் இருக்கிறா, நான் உள்ளே வாழ்ந்துட்டேன்னு பிசாசு பாருங்க. சில அந்நிய நுகம், சில பிசாசு பிடித்த மனிதர்கள், தேவனற்ற மனிதர்கள், ஆண்டவர் இல்லாத சில நண்பர்கள் நீங்க வச்சிருப்பீங்க. நண்பர்கள் தேவைதான், ஆனா நீங்க அவர்களோடு பயங்கர டீப்பான ஒரு ஐக்கியம் கொள்ளும் போது, ஆழமான ஐக்கியம் கொள்ளும் போது என்ன ஆகும்? அந்த அந்நிய நுகத்தோடு நீங்க பிணைக்கப்படும் போது உங்களுக்குள்ள சில பிசாசின் வல்லமைகள் வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரும். அவன் பாதையில நீ போய் நிக்காது, அவனோடு கூட கை கோர்க்காது, அவனோடு கூட பிணைக்கப்படாது. நீ தேவ பிள்ளைகளோடு இணைந்திரு, ஜெபிக்கிற பிள்ளைகளோடு இணைந்திரு, ஊழியம் செய்கிறவர்களோடு இணைந்திரு. ஊழியன் ஓடுறான் பாரு, அவன் கூட டைப் வச்சுக்கோ. நல்ல ஜெபம்னு சொல்றான் பாரு, அவன் கூட டைப் வச்சுக்கோ. சில அந்நிய நுகத்தோடு நீ பிணைக்கப்படுவாய் என்றால், அதனால தான் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு அழிஞ்சு போகுது. சில குடும்பத்துல சில கணவன் மனைவி அவங்க வந்த பிறகு கணவருக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்காது, மனைவிக்கு நம்பிக்கை இருக்கும். பட் அந்த குடும்பம் ஒருபோதும் ஆசீர்வாதமா இருக்காது. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு சண்டை, பிரச்சனை, போராட்டம், பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இல்ல. ஏன்? காளமாட்டையும் கழுதியும் வச்சு ஏறு உழ முடியாது. ரெண்டுமே காளமாடா இருந்தா தான் ஏறு உழ முடியும். மனைவி காளமாடா இருந்து கணவர் கழுதையா இருந்தாருன்னா குடும்பம் நல்லா இருக்காது. குடும்பத்துல நீங்க உழ முடியாது, அறுவடையை பார்க்க முடியாது. அதனால தான் நிறைய குடும்பங்கள் ஆசீர்வாதமா இல்ல. ஏன்? மனைவி ஆலயத்துக்கு வரா, கணவர் வீட்டுல இருப்பார், ஊர் சுத்துவார், குடிச்சுக்கிட்டு இருப்பார், நண்பர்களோடு கூட வெளியே டிராவலிங்ல இருப்பார். எப்படி அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதி? இதனாலதான் சில குடும்பங்களை பிசாசு பிடிச்சு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கு. நம்ம யோசுவாவை போல நம்ம எழுமணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தர் ஒருவரையே சேவிப்போம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே இந்திய தேசத்தில் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருப்போம் என்ற அந்த தீர்மானத்தோடு வைராக்கியத்தோடு நம்ம குடும்பமாக எழும்பணும்.